ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்கள் எனக்கு போக்கஸ் பண்ண தெரியாது. எதையுமே இப்பவாவது ஒரு போட்டோ எடுத்துடுறோம், அப்ப ஒண்ணுமே தெரியாது. இன்னசென்ட்டா அநேக அற்புத அடையாளங்களை என்னுடைய ஊழியத்தில் பார்த்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. Signs and wonders follows. There is anointing. Signs and wonders follow. Hallelujah. Amen. Amen. அங்கு பவுல் அவனை உற்று பார்த்தாராம். எதுக்கு? அவன்கிட்ட ரட்சிப்பு கேட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்க விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உற்று பார்த்தார். அடுத்தது வாசிமா. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னார். அன்னைக்குதான் நடத்துவோம், இன்னைக்குலாம் நடக்காது. அப்படியா? எத்தனை பேர் சொல்றீங்க? நடக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அருமையான பையன், இப்ப கூட அவன் கால் எஸ் வடிவத்துல கூட மோசமா இருக்கான். ஹalleluya. இவ்வளவு ஷார்ட் ஆகுது. அவன் அப்படி இப்படிதான் இவ்வளவு உயர்ந்தான். இன்னைக்கு இன்னும் இருந்து நடந்து கொண்டு இருக்கிறான். ஹalleluya. அவன் தாயின் வயிற்றுல தான். சத்தம் எங்கே தொடுவான், எப்பவும் தொடுவான். வெளியே வந்து தொட்டாலும் உள்ள இருக்கும்போது தொட்டாலும் ஒரே காரியம் தான். கவலைப்படாதிருங்க. எப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு துன்பம் நேரிட்டு இருந்தாலும் கூட அவருடைய அபிஷேகம் it does signs and wonders. Hallelujah. Signs and wonders. Hallelujah. India அபிஷேகம். Hallelujah. It gives a new tongue. ஒரு புதிய நாவை உங்களுக்கு உண்டு பண்ணும். அப்போஸ்தல நடபடி 2ஆம் அதிகாரம் 1:3-4. ஒருமனப்பட்டவரிடத்தில் கூடியிருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இல்லையா? 3ஆம் வசனம் வேகமா வாசிமா. 4 வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள்ல பேசினார்கள். அநேக வரங்கள்ல இது ஒரு பிரதானமான வரம். ஹalleluya. ஆனாலும் நமக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறதுக்கு இந்த வரம் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஏற்கனவே அபிஷேகம் ஊற்றப்படுது, அதை பெருக பண்றதுக்கு இந்த டங்ஸ், இந்த புதிய நாவுகள் ஆவியானவர் ஒரு நாக்க காப்பி பிடிச்சு அதை ஆட்கொண்டு புதிய புதிய பாஷைகளை ஊற்றுகிறாரே. தன்னுடைய பரலோகத்தின் வல்லமையான பாஷையை கொடுக்கிறாரே. இது ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம். ஹalleluya. ஆமென். அது ஒரு வரமா இருந்தாலும் அபிஷேகத்தை பெருக பண்றதுக்கு தேவையான வரம் அது. Hallelujah. Amen. It only manifests the anointing. Hallelujah. Tongue speaking manifests the anointing of the living God. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசித்து முடிக்கலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆமென். இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இதுவே ஆறுதல். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பார்க்கும், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஹalleluya. ஆமென். இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இந்த ஆறுதல் நம்மையில ஊற்றப்படும். ஹalleluya. அபிஷேகம், பலத்த அபிஷேகம் நம் மத்தியில இறங்கி வரும். முதலாவது உங்களுடைய அபிஷேகத்திற்காக நான் ஜெபித்து அதற்கு பின்பதாய் உங்களுடைய ஹீலிங்காக, உங்களுடைய விடுதலைகளுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஹalleluya. மறுபடியும் திரு ரத்தம் முதலாவது பாடலை நம்ம கேட்டு நம்ம எல்லாரும் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த விலையேறப்பட்ட அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்கள கை வைத்து பார்க்கலாம்.
பாடுறது, மகிமையே மகிமை, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். ஹல்லேலூயா. பரலோக தகப்பன் பரிசுத்த குமாரன் எனக்குள்ளே வாசம் பண்ணும் மகிமே மகிமை. திருத்தமே முதலாவது பாடு. நாம் எல்லாரும் கண்களை மூடி, கண்கள் மூடி இருக்கட்டும், 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 கண்கள் மூடி இருக்கட்டும். ஆவி அவரில் கழிவுகள் மூடி இருக்கட்டும். சரீரமும் தன்னை மறந்து போகட்டும். அதுதான் மெய்யான ஆராதனை. பலியை குறித்து 12:25 ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். இந்த எல்லா சார்ஜையும் அப்புறப்படுத்திடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus, mighty master, mighty master. அபிஷேகம் ஆவிக்குரிய கண்களை திறக்கும். Hallelujah, 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 hallelujah. கண்கள் மூடி இருக்கட்டும். ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். அப்படி ரத்தம் நம்மை ஊற்றி ரத்தத்தை, திரு ரத்தத்தை, 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 திரு ரத்தத்தை, ரத்தத்தை, ரத்தத்தை. எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் தள்ளி வாங்க. முன்னாடி ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், ஆண்டென்னும் தானே ஆராதிக்கின்றேன், 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 ஆராதிக்கின்றேன். வல்லமையான ஒரு கழுவுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் வாஷ், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வாஷ், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வாஷ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வாஷ். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், அவருடைய இரத்தத்தின் துளிகள், அவருடைய இரத்தத்தின் துளிகள் மேல விழுந்திருக்கு. ரகசியமான பாவங்கள் ஆத்மாவை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொண்டு அப்படி முற்றிலுமாய், 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 முற்றிலும், முற்றிலுமாய், முற்றிலுமாய். Yes, Master. Yes, Master. Yes, Master. Yes, Master. கொஞ்சம் ப்ளே பண்ண வேண்டியது. Yes, Master. தூய்மைப்படுத்தி துயரை நீக்கிடும் ரத்தாராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு ரத்தாராதனை, ரத்தாராதனை நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. திரு ரத்தாராதனை, ரத்தத்தை, திரு ரத்தத்தை, 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 திரு ரத்தத்தை, ரத்தத்தை, ரத்தத்தை. ஐயா, இன்னைக்கு சிந்தின ரத்தம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாய ஜனங்கள் மேல ஊற்றிருங்கப்பா, ஊற்றிருங்க, ஊற்றிருங்க, ஊற்றி சுத்திகரிச்சுங்க. ஆவில ஒரு கழுவுதல், ஆத்மாவில ஒரு விடுதலை, சரீரத்துல ஒரு விடுதலை. அவங்க பார்க்காம இந்த இடத்துல இருந்து போகவே கூடாதுங்க. ஒரு புத்தம் புது அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். கழுவும், 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 என்னை கழுவும்.